நன்றி மறவா மேலூர் மக்கள். அண்ணாமலை எங்களுக்கு செய்த உதவி. அவர் மட்டும் இல்லை என்றால் நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு. ஆனா ஒன்று மட்டும் காலம் தாண்டி நிற்கும் மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்ற பேரு முக்கியம் என சினிமா படத்தில் வரும் வசனத்திற்கு ஏற்ப கடந்த காலங்களில் அண்ணாமலை செய்த செயல் இன்றும் காலம் தாண்டி நிற்கிறது. அதே நேரத்தில் அண்ணாமலை செய்த நன்மைக்கு இன்றும் அந்த மக்கள் நன்றி மறவாமல் கொடுத்துள்ள ஆதரவு சிலிர்க்க வைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த காலகட்டத்தில் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டத்திற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுப்பகுதி மக்கள் கடுமையாக போராடி வந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து வந்தாலும் கூட அண்ணாமலை அந்த பகுதிக்கு சென்று டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படும் என கடந்த ஜனவரி 2025 பொங்கல் பண்டிகைக்கு முன்பு உறுதியளித்த பின்பே அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடுத்த வாக்கையும் கொடுத்த சொல்லையும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அண்ணாமலை சொன்னது போன்றே அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி பகுதியில் உள்ள அம்பலக்காரர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சரை சந்திக்க வைத்து டங்ஸ்டன் ரத்து என்ற அறிவிப்பை பெற்றுத்தந்தார் அண்ணாமலை. இதனைத் தொடர்ந்து டங்ஸ்டன் திட்டம் ரத்துக்கு காரணமாக இருந்த அண்ணாமலைக்கு வல்லாளப்பட்டியில் பாராட்டு விழா ஒரு பக்கம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது அருகில் இருந்த அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் அண்ணாமலை எங்கள் கிராமத்துக்கு வர வேண்டும், அவருக்கு எங்கள் ஊர் சார்பாக பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்கிற அழைப்பை விடுத்தனர் அரிட்டாப்பட்டி அம்பலக்காரர்கள் மற்றும் அந்த மக்கள். இதனைத் தொடர்ந்து வல்லாளப்பட்டியில் பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட அண்ணாமலை அரிட்டாப்பட்டியில் ஏற்பாடு செய்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்தபோது அந்த மக்கள் அண்ணாமலைக்கு கொடுத்த வரவேற்பு இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்காத வகையில் அமைந்திருந்தது. அந்த நிகழ்வில் அண்ணாமலை முகத்தை பார்த்ததும் அந்த மக்கள் ஆரவாரம் செய்த காட்சி மேலூர் தொகுதி மக்களின் மனதில் நிரந்தரமாக இடம் பிடித்து விட்டார் அண்ணாமலை என்பதை அப்போதே வெளிப்படுத்தியது. இப்படி மேலூர் தொகுதி மக்களின் மனதில் இடம் பிடித்த அண்ணாமலை 2026 சட்டசபை தேர்தலில் மேலூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் விருப்பம் தெரிவித்திருந்தனர். ஆனால் அண்ணாமலை கடந்த 2026 தேர்தலில் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை. இப்படியான சூழலில் தற்பொழுது அண்ணாமலை தொடங்கியிருக்கும் புதிய அரசியல் அமைப்பில் பெரும்பாலான மேலூர் மக்கள் நம்ம வீட்டு பிள்ளை தனி கட்சி தொடங்கி இருக்கு, வாங்களே கொண்டாடுவோம் என பாகுபலி படத்தில் அரண்மனை விட்டு பாகுபலி வெளியே வரும் பொழுது மக்கள் எப்படி கொண்டாடி மகிழ்வார்களோ அதேபோன்று அண்ணாமலையின் புதிய அமைப்பில் இணைந்தும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள் மேலூர் தொகுதி மக்கள்.